குழந்தைகளா வாங்க 5th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கு தொகுதி 1 பாருங்கள். லெசன் வந்து 3rd லெசன் இப்போ பார்க்க போகிறோம். என்ன லெசன்னு பார்த்தீங்கன்னா என்ன சத்தம் லெசன் வந்துட்டு கிளாஸில் உங்கள் மேம் எடுத்திருப்பாங்க. நம்ம அதோட ஆன்சர்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ வந்துட்டு ஒரு லெசன் எடுத்தாங்கன்னா அதை நீங்கள் ஸ்டோரியாக படிச்சுட்டு ஸ்டோரியாக நீங்கள் காதில் வாங்கிக்கோங்க. அதுலேயே நீங்கள் வந்துட்டு ஆன்சர் எழுதிடலாம். நல்லா கவனிங்க. என்ன சத்தம் என்ற கதையில் உனக்கு பிடித்த நிகழ்வு எது, ஏன், எதனால் உனக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதை ஓரிரு வரிகளில் எழுத சொல்லியிருக்காங்க. என்ன சத்தம் இந்த கதையின் எனக்கு பிடித்த நிகழ்வு செழியன் தோட்டத்திற்கு சென்று வண்டுகள் முரளும் ஓசை, காகம் கரையும் சத்தம், சேவல் கூவும் சத்தம் போன்றவை பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, செகண்ட் ஒன் பாருங்கள். இக்கதையின் நிகழ்வுகள் முடிவை மாற்ற விரும்பினால் எவ்வாறு மாற்றுவீர்கள், உங்கள்கிட்ட சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னா, செழியன் கனவில் அச்சத்தையும் தோட்டத்தில் மகிழ்ச்சி கற்றுக்கொண்டதாக கொண்டான். இதன் மூலம் வாழ்த்துக்கள் என்பது இன்பம் துன்பம் நிறைந்தது என நிகழ்ந்தாலும் அதனை ஏற்றுக்கொண்டு வாழ வந்து கற்றுக்கொள்ளணும் நம்ம அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த கதைக்கு நீங்கள் என்ன தலைப்பு வைக்க விரும்புகிறீங்களோ அதை உங்கள் சாய்ஸுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். பாருங்கள், கதையிலிருந்து ஏதேனும் 2 தொடர்களை பார்த்து உரிய இடைவெளி விட்டு நிறுத்த குறிகளுடன் தெளிவாக எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. செழியன் காட்டின் அழகை ரசித்து கொண்டிருந்தான். குயில் ஒன்று குக்கு குகு என கூவியது, காகம் ஒன்று காக்கா என கரைந்தது. இந்த லைன் பிடிச்சிருந்ததுனால எழுதியிருக்காங்க. நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைன் எழுதிக்கலாம். இந்த லெசனில் இருக்க ஒலி மரபு சொற்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு அனிமல்ஸாக இருக்கட்டும், பேர்ட்ஸாக இருக்கட்டும், இப்போ ஒன்றுக்கும் நம்ம வந்து ஒரு பேர் வச்சு சொல்லுவோம் இல்லையா, அதனுடைய இளமை பெயர்கள், வினை மரபு, அதெல்லாம் வந்துட்டு என்னென்னு பார்த்துடலாம். பாருங்கள், ஒலி மரபு சொற்கள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். குரங்கு அளப்பும், யானை பிளிரும், மயில் அகவும், புலி உருமும், ஆடு கத்தும், நாய் குரைக்கும், குயில் கூவும், ஆந்தை அலறும், பாம்பு சீரும், சிங்கம் முழங்கும். தெளிவாக படிங்க, குழந்தைங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுங்க. பாருங்கள், நெக்ஸ்ட்டு இளமை பெயர்கள் மரபுச்சொற்கள் பார்க்கலாம். இந்த அனிமல்ஸோட இளமை பெயர்கள். இப்போ நம்ம சின்ன ஆடாக இருந்தால் என்ன சொல்லுவோம், ஆட்டுக்குட்டி. கோழி குஞ்சு சின்னதாக இருந்தால் என்ன சொல்லுவோம், கோழி குஞ்சு. குதிரை குட்டி, குரங்கு குட்டி, மான் கன்று, யானை கன்று, சிங்க குருளை, புலி பரல், கீரி பிள்ளை, அணில் பிள்ளை. இதில் நிறைய பேர் வந்துட்டு நிறையா நேம் வந்துட்டு குழந்தைங்க பார்க்குறதுனால அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்ததுனால தெரிஞ்சிருக்கும். தெரியாத குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. வினை மரபு சொற்கள் பாருங்கள். அம்பு எய்தார், ஆடை நெய்தார், பூ பறித்தாள், மாத்திரை விழுங்கினான், நீர் குடித்தான், சோறு உண்டான், கூடை முடைந்தார், சுவர் எழுப்பினார், முறுக்கு தின்றாள், பால் பருகினான். இது மாதிரி அழகாக ரீட் பண்ண கற்றுக் கொடுங்க. பாருங்கள், நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூச்சிகள், பறவைகள், விலங்குகள் இருப்பிட மரபு சொற்கள். பாருங்கள், அவங்க இருக்கிற இடத்த நம்ம எப்படி சொல்லலாம்னு. கரையான் புற்று, மாட்டு தொழுவம், கோழி பண்ணை, சிலந்தி வலை, நண்டு வலை, ஆட்டுப்பட்டி, குதிரை கொட்டில், குருவி கூடு, எலி வலை, யானை கூடம். இதெல்லாம் அழகாக தெளிவாக ரீட் பண்ண சொல்லிக் கொடுங்க. இதே மாதிரி சொல்லணுன்ட்டு சொல்லிக் கொடுங்க. குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க மைண்டில் ஸ்டோர் ஆயிரும். வாங்க இதில் உள்ள ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம். சரியான விடையை தேர்வு செய்து எழுதுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவாறே நாமும் சொல்வது மரபு. இதுதான் கரெக்டான ஆன்சர், டிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன், யானை பிளிரும். இப்போ தானே படித்தோம், யானை பிளிரும், ஆவன்னா கரெக்டான ஆன்சர், டிக் பண்ணிக்கோங்க. ஆந்தை அலரும் என்பது ஒலி மரபு, ஆனால் கரெக்டான ஆன்சர், டிக் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் ஒன், புலியின் இளமை பெயர் புலி பரல், ஆனால் கரெக்டான ஆன்சர், டிக் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். பூ பறித்தாள் என்பது ஆனால் வினை மரபு, கரெக்டான ஆன்சர். ஃபஸ்ட்டு ஒன்று டிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கரெக்டாக டிக் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு 1 வேர்ட்ஸ்லாம் அப்பப்போ டெஸ்ட்டு வைங்க, அப்போ தான் அவங்களுக்கு வந்து மெமரியில் இருக்கும். பாருங்கள், உரிய மரபு சொற்களை நிரப்புக. நெசவாளர் ஆடை நெய்தார். ஃபஸ்ட்டு ஒன்று டிக் பண்ணிவிட்டு எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள். நாய் குரைக்கும். இப்போ படித்தோம் இல்லையா, அதுதான் நாய் குரைக்கும், டிக் பண்ணிவிட்டு எழுதிருங்க. ஆடு தன்னுடைய குட்டியை தேடியது. அப்போ வந்துட்டு குட்டியை வந்து டிக் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கும்
எழுதிருங்க. தாகத்திற்கு தண்ணீர் குடித்தான். குடித்தான் வந்து டிக் பண்ணிடுங்க. புலி குரங்கை பார்த்து உரிமையது டிக் பண்ணிவிட்டு அழகாக எழுதிருங்க. நெக்ஸ்ட் பேஜ் வந்துடலாம். நெக்ஸ்ட் பேஜில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களே ஃபிச்சர்ஸில் வந்து என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட நேம் கொடுத்து அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு ஃபிச்சர்ஸாக லைன் பை லைனாக கொடுத்துட்டு கரிகாலன் இங்கே எங்கே இருக்கான் பாருங்கள். கரிகாலன் என்ன பண்ணுறான்? சோறு உண்டான். அழகாக எழுதிக்கோங்க. அடுத்து மலர் மாத்திரை விழுங்கினாள். என்ன பண்ணுறாங்க? மலர் மாத்திரை விழுங்கினாள். அவங்க என்ன பண்ணுறாங்களோ அவங்க செய்கிறது அப்படியே எழுதுகிறோம், அவ்வளோதான். பாருங்கள். ஆல்வின் என்ன சாப்பிட்றான்? முறுக்கு தின்றான். ஜெரினா பால் பருகினாள். அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை அப்படியே நம்ம தெளிவாக பாருங்கள். அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை தான் நம்ம கரெக்டாக எழுதிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். படத்தின் பெயருடன் ஒளிமரபு சொற்களை இணைத்து எழுதுக. சேவல் என்ன பண்ணுது? சேவல் கூவும். காகம் கரையும். நாய் குரைக்கும். வண்டு முரளும். நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாம். பாருங்கள். நெக்ஸ்ட் பேஜில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், ஒருமை சொற்கள், பன்மை சொற்கள், உயர்திணை சொற்கள், அஃறிணை சொற்கள், இதுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸை நம்ம எழுத போகிறோம். பாருங்கள். பெயர் சொற்கள் அப்படின்னா பெயர் வரும். செல்லியன், காடு, மரம், குரங்குகள், அணில்கள், குயில், இதெல்லாம் வந்து நேம் வருது இல்லையா, அதனால் இது வந்து பெயர் சொற்கள். வினை சொற்கள் என்னென்ன பார்க்கலாமா? அளப்பும், கேட்டது, ஓடி, விளையாடி, கூவியது, இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்க செய்கிற செயலை வந்து எழுதுறது தான் வினை சொற்கள். ஒருமை சொற்கள் பாருங்கள். ஒருமைனா ஒரே ஒரு இதை குறிக்கிறது தான் ஒருமை சொற்கள். செல்லியன், மரம், குயில். பாருங்கள். பன்மை சொற்கள்னால் நிறையா இதை சேர்த்து சொல்கிறது தான் பன்மை சொற்கள். குரங்குகள், அணில்கள். உயர்திணை சொற்கள் அப்படின்னா உயர்திணைனா யார்? மனிதர்கள் அதை குறிக்கும். செல்லியன், அதான் செல்லியனோட நேம் எழுதிக்கலாம். அக்ரினில் என்ன வரும்? மரம், குரங்குகள், அணில்கள், குயில். பாருங்கள். இதெல்லாம் கரெக்டாக எழுதிக்கோங்க. குழந்தைங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுங்க. அப்போ தான் அவங்களும் நல்லா படிப்பாங்க. நெக்ஸ்ட் பேஜ் வந்தாச்சு. பேஜ் நம்பர் 16 பாருங்கள். 16ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப லெட்டர் பாருங்கள். கீழ்காணும் தொடர்களுக்கு பொருத்தமான வினாக்கள் அமைக்க. பாருங்கள். அவங்க கொடுத்துருக்காங்க பாக்ஸில். அதுக்கு வந்துட்டு நம்ம அதை எழுதிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வினாக்கள் நம்ம கேட்க போகிறோம். பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? மேரி ஆடினாள். இதுக்கு என்ன கொஸ்டின் நம்ம கேட்க போகிறோம்? மேரி என்ன செய்தாள்? ஓகே. பாட்டி தும்மினார். இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த பாக்ஸில் உள்ளது பாட்டி தும்மினார் அப்படிங்கிறதுக்கு நம்ம கொஸ்டின் கேட்க போகிறோம். அதான் வினா. பாட்டி என்ன செய்தார் கேட்டிங்களா? கேட்டுட்டு கொஸ்டின் மார்க் போட்டுருங்க. செகண்ட் ஒன் ஈ பறந்தது. இந்த பார்த்தீங்களா இருக்குது? ஈ பறந்தது. ஈ பறந்ததுன்னா கொஸ்டின் கேளுங்க. ஈ என்ன செய்தது? கொஸ்டின் மார்க் போட்டுருங்க. இப்போ தேர்ட் ஒன் புலி உருமியது. பாருங்கள். வினா கேளுங்க. புலி என்ன செய்தது? கொஸ்டின் மார்க் போட்டிங்களா? ஃபோர்த்து ஒன் வாங்க. குழந்தை சிரித்தது. இதோ இருக்கா? குழந்தை சிரித்தது. குழந்தை என்ன செய்தது? கொஸ்டின் மார்க் போட்டுருங்க. ஃபிஃப்த்து ஒன் வாங்க. பூனை தூங்கியது. இந்த பாக்ஸில் உள்ளதை எடுத்து எழுதிக்கோங்க. பூனை என்ன செய்தது? கொஸ்டின் கேட்டாச்சா? இதுதான். இந்த அது எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு ஃபஸ்ட் ரவுண்டில். செகண்ட் வாங்க. சொல்ல கேட்டு எழுதுக. இப்போ வந்து மேம் வந்துட்டு உங்கள் கிளாஸ் மிஸ் சொன்னாங்கன்னா பிளிரும், பனிமலர், நற்பண்பு, திருவள்ளுவர், பறவைகள், புதிர்கள், குக்கரகோ இப்படிலாம் சொன்னாங்கன்னா நீங்கள் அந்த வேர்ட்ஸை கேட்டுட்டு காதில் வாங்கிட்டு அழகாக எழுதணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். பாருங்கள். நெக்ஸ்ட் பேஜ் வந்தாச்சு. என்ன சத்தம் என்ற துணைப்பாட கதையில் இடம்பெற்றுள்ள மரபு சொற்களை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. சிங்கம் முழங்கும், குரங்கு அளப்பும், யானை பிளிரும், காகம் கரையும். நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்தோம் இல்லையா? வினைமரபு, அதுதான் எழுதிக்கலாம். சொல்லில் இருந்து புதிய சொற்கள் உருவாக்குக. காஞ்சிபுரம். இப்போ ஒரு வேர்டு பெருசாக ஒரு வேர்டு இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதுலேருந்து எத்தனை வேர்ட்ஸ் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ட்டு ஃபஸ்ட் ஒன் காஞ்சி. அது வந்து பொருள் தரணும் நம்மளுக்கு. அதுதான் இதுலேருந்து சொற்கள் உருவாக்குறது. காஞ்சி, புறம், காசி, காரம், சிரம். இத்தனை வேர்ட்ஸு நம்ம உருவாக்க முடியும். அவங்க கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். புது கவிதை, நெல்லிக்கனி, கற்கோவியல். இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள். புது கவிதையிலேருந்து புது கவிதை, தை, கதை, விதை. பாருங்கள். நெல்லிக்கனி நெல், நெல்லி, கனி கல். கற்கோவியல் கல், குவி, கயல், வெல், குவியல். இத்தனை வேர்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம்.
நல்லா கவனிங்க. இத்தனை வேர்ட்ஸ் கண்டுபிடிக்க நம்ம வந்துட்டு நிறைய ப்ராக்டிஸ் எடுக்கணும். ப்ராக்டிஸ் எடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இதெல்லாம் எழுத வந்துடும். பாருங்கள், தேர்ட் ஒன் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சொற்களை கொண்டு புதிய தொடர்களை உருவாக்குக. நிறைய பாக்ஸில் வந்துட்டு சொற்கள் கொடுத்துருக்காங்க. இதை வச்சுட்டு நம்ம ஒரு தொடர்களை நம்ம உருவாக்க போகிறோம். அதுதான் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். அகிலா பாடம் படித்தாள். இங்கேயே இருக்குது எல்லாமே. அகிலா பாடம் படித்தாள். ஃபஸ்ட்டு ஒன் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. அடுத்து செகண்ட் ஒன், நான் பள்ளிக்கு சென்றேன். இங்கே எல்லாமே இருக்குது. நான் பள்ளிக்கு சென்றேன் இருக்கா? ஓகே, இந்த இருக்குது. தேர்ட் ஒன் பாருங்கள். வளவன் வீட்டிற்கு சென்றான். நான் பாடம் படித்தேன். அகிலா பள்ளிக்கு சென்றாள். இவங்க கொடுத்துருக்க வேர்ட்ஸ் வச்சு நம்மளாம் சென்டென்ஸை க்ரியேட் பண்ணி எழுதுறது தான். ஈஸியானது தான். பார்த்து அழகாக எழுதிடுங்க. பேஜ் நம்பர் 18க்கு வந்தாச்சு. இதோட ஃபினிஷ்ட் ஆகுது பாருங்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் ஊர் அல்லது பள்ளி நூலகத்தின் பாவேந்தர் பாரதிதாசனின் புத்தகங்களை தேடி படித்து உங்களுக்கு பிடித்த பகுதியை எழுதி வருகன்னு சொல்லியிருக்காங்க. பாரதிதாசனோட படைப்புகளில் சில பேர்களை எழுதியிருக்கலாம். பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் நாடகம் குடும்ப விளக்கு, செகண்ட் ஒன் கவிதையில் வந்து 2 வீடு, தேர்ட் ஒன் பாருங்கள் குறிஞ்சி திருட்டு, காவியத்தில் 3 எழுதியாச்சு. இதெல்லாம் வந்து குறிப்பு என்னென்னா எதை பற்றினதுன்னா குடும்பத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தது குடும்ப விளக்குங்கிறது. ஓகே. செகண்ட் ஒன் பாருங்கள் கல்வி அறிவின்மையை கூறுகிறது. ஓகே, 2 வீடுங்கிறது. தேர்ட் ஒன் பாருங்கள் குறிஞ்சி நில மக்களின் வாழ்க்கையை கூறுகிறது. இதுதான் பாரதிதாசனோட படைப்புகளில் முக்கியமானது நம்ம எழுதியிருக்கோம். குடும்ப விளக்கு, 2 வீடு, குறிஞ்சி திருட்டு. அது எதை பற்றினதுங்கிறத குறிப்பில் எழுதியிருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தெளிவாக படிங்க, அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தமிழ் எழுதும்போதும் உச்சரிக்கும் போதும் மிஸ்டேக் இல்லாமல் பண்ணுறதுக்கு நீங்கள் அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ண தான் முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.